காபத்துல்லாவை எடுத்தாரு. அதுக்கப்புறம் மதீனா ஷரீஃபையும் எடுத்தாரு, மக்காவோட வீதிகளை எடுத்தாரு, உஹது மலையை எடுத்தாரு. இது மாதிரி உலக முஸ்லிம்கள் எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எல்லா இஸ்லாமிய வரலாற்று இடங்களையும் புகைப்படமாக எடுத்தாரு. நம்ம இப்ப யூஸ் பண்ற மாதிரி ஈஸியா அப்ப உள்ள கேமராக்கள் இருக்காது. கிட்டத்தட்ட 10 கிலோ உள்ள கேமராவை தூக்கி கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் மலைகளுக்கும் ஏறி இறங்கினாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அதிசயம் நடந்தது. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போயிடணும்னு நினைச்ச காபத்துல்லாவோட புகைப்படத்தை நியூஸ் பேப்பர்கள்லயும் மேகசைன்ஸ்லயும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்காக முகமது சாதிக் பேக்கு கோல்டு மெடல் யூரோப்பால கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முகமது சாதிக் பேட்ட எதற்காக நீங்க இவ்வளவு கடினப்பட்டு இந்த புகைப்படத்தை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு கேட்கும் போது, நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒளியாக இருக்கணும், அது மற்றவங்களுக்கு பயன் தரதாக இருந்து அந்த பாதையில மக்கள் நடந்து வரணும் அப்படின்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அமல்களிலே சிறந்த அமல் தங்களுடைய சகோதரருடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி.